ஐகான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இது மூவி ரிவ்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் அயலான். விண்வெளியிலேருந்து கீழே விழுற எரிக்கல் அதை வச்சு பூமியில் மிகப்பெரிய அழிவு சக்தியாக உருவாக்குறதுக்கு ஒரு டீம் ட்ரை பண்ணுறாங்க. அங்கேருந்து அந்த எரிக்கல்லை மீட்டு பூமிக்கு வரக்கூடிய ஆபத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஏலியன் புறப்பட்டு வர்றதும், அந்த ஏலியனை எப்படி மனிதர்களோடு பழகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு கடைசியில் பூமி பாதுகாப்பானதா இல்லை ஏலியனுக்கு ஆபத்தானதா அப்படின்றது ஒரு ஜானரும், ரெண்டாவது இந்த பூமின்றது எல்லா உயிரினத்துக்கும் சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரெண்டு விஷயத்தை வச்சு தான் இந்த படத்தை மொத்தமாக நகர்த்தியிருக்காங்க. முழுமையான ஒரு பேக்குடு என்டர்டைனிங் படமாக கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதோடு இல்லாமல் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஏலியன் சம்மந்தப்பட்ட விண்வெளி சம்மந்தப்பட்ட ஒரு கதை வந்திருக்கு. ரொம்பவே ஜாலியாக ட்ராவல் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதற்காக அந்த டீமை பாராட்டு. இந்த மண்ணு புழு பூச்சிக்கு சேர்த்துதான் அப்பா சொன்னதை நான் எப்பவுமே நம்புறேம்மா. இந்த படத்தில் கிராமத்து விவசாயியாக வராரு சிவகார்த்திகேயன். நேர்மையான விவசாயி, ஒரு பூச்சிகளை கூட கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அப்படிப்பட்ட விவசாயியாக இருக்கிறவர் அங்கே இருக்க முடியாது, நீ சென்னைக்கு போய்டுன்னு அனுப்பி விடுறாங்க. இங்கே அவர் சென்னைக்கு சேர்ற அதே நாளில் விண்வெளியிலேருந்து ஒரு ஏலியன் பூமிக்கு வருது, பூமியை காப்பாற்றுறதுக்காக. இந்த ரெண்டு பேரும் ஒரு சம நேரத்தில் சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை வருது. இந்த பிற்பாடு என்னென்ன விஷயங்கள் நடக்குது, வில்லனால் ஏலியனுக்கு என்ன பிரச்சனை, ஏலியனால் என்ன பவர் சிவகார்த்திகேயனுக்கு கிடைக்குது, அதை எப்படி அவர் பயன்படுத்துகிறாரு. சிவகார்த்திகேயனுடைய நடிப்பு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டிப்பிக்கலாக ஏற்கனவே பார்த்த அதே சிவகார்த்திகேயன். எங்கேயுமே எந்த மாற்றம் இல்லை. பெருசாக நான் மாறு வேஷத்தில் இருக்க மறு வச்சிருக்கான்றலாம் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப இயல்பாக இருக்காருங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி ஏலியனோடு சேர்ந்து அவர் பண்ணுற கலாட்டாவாக இருக்கட்டும், அவரோடு சேர்ந்து யோகி பாபு, கருணாகரன், இன்னும் சில பேர்லாம் பண்ணுற கலாட்டாக்கள், இது எல்லாமே சேர்ந்து ஒரு பேக்கடாக வருது. சிவகார்த்திகேயனுக்கு நிச்சயமாக இந்த பொங்கலில் கண்டிப்பாக ஒரு கரும்பு கொடுத்துருக்காரு. நம்ம ரசிக்க முடியும், ருசிக்க முடியும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் ஃபிலிமு இல்லை விண்வெளி சம்மந்தப்பட்ட ஃபிலிமு இந்த மாதிரி ஏதாவது டெக்னாலஜியை பயன்படுத்துகிற படங்கள்லாம் வந்துச்சுன்னா அதில் ரொம்ப குறிப்பாக விஎஃப்எக்ஸும் இந்த சிஜி தொழில்நுட்பம் நிறையவே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நமக்கு பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்கும், நமக்கு காண்டாகும். ஏன்னா அது அப்படியே தெரியும், அப்புறப்பட்டா இது க்ரீன் மேட்டில் எடுத்திருக்காங்க, இது இப்படி எடுத்திருக்காங்க, அப்படி பயங்கரமாக கற்பனையோடு நம்ம போயிருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஆனால் இந்த படத்தில் ஒரு ஏலியன் நம்மளோட ட்ராவல் பண்ணிட்டு ஓடிக்கிட்டு ஓடியாந்துட்டு இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நிஜமாவே ஒரு மனுஷ மாதிரியே கூட சுற்றிட்டு தெரியுது. என்னடா இது சிஜி ஒர்க்கா, நிஜமாவே ஒரு ஆள் நடிக்கிறானா, இந்த மாதிரி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா அதில் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த ஸ்பேஸ் செட்டாக இருக்கட்டும், பல விஷயங்கள் ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. இது பெரிய பிளஸ் இந்த அயலானுக்கு. நம்ம தமிழ் படம் ஒரு சர்வதேச தரத்தில் உயர்றது அப்படின்றது நமக்கு பெரிய பெருமை இல்லை, இது ஒரு முயற்சி. இந்த முயற்சியில் 1000 குறைகள் இருந்தால் கூட இதை நம்ம பாராட்டித்தானே ஆகணும். அதற்காக இந்த சிஜி ஒர்க் பண்ண டீம் கதை பெருசாக கிடையாதுங்க, ரொம்ப சாதாரணமான கதை தான். ஆனால் அந்த கதையில் இந்த சிஜி ஒர்க் கதையை ரொம்ப அழகாக நகர்த்தி எடுத்துகிட்டு போகுதுன்றது தான் ப்ளஸ். படத்தோட பெரிய மைனஸ் என்னென்னா படத்தோட கதையினுடைய நீளம் இருக்குல்ல, இந்த நீளம் பல இடங்களில் நமக்கு பயங்கர போர் அடிக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேறு மாதிரி இருக்குது, ஆனால் செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் மூட்லேயே வருது. திருப்பி நம்ம வந்தான் சுட்டான் செத்தான்ற மாதிரியே திருப்பி சில காட்சிகள் இருக்குது. அது எல்லாமே இந்த குழந்தைகளை திருப்திப்படுத்துறதுக்காக திணிக்கப்பட்ட மாதிரியே இருக்கு. அயலான் சண்டை போறதா இருக்கட்டும், அந்த ஏலியனுடைய பிரச்சனை இருக்கட்டும், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மோட்லையும் வருது. சிவகார்த்திகேயனுடைய அந்த கேரக்டரைசேஷன் ஒரு கட்டத்தில் ஒன்றுமே இல்லாமல் பவர் போயிடுது. ஆனால் திருப்பி ஏலியன் ஒரு பவர் கொடுக்குது, ஏலியனுக்கு பவர் போயிடுது, சிவகார்த்திகேயன் பவர் கொடுக்குறாரு. என்னடா பண்றீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. படம் தொடங்கி முடிகிற வரைக்கும் மியூசிக் இருக்கா இல்லையா நமக்கு தெரியல. அப்புறம் கேட்டால் அந்த மியூசிக் போட்டது யாருன்னு சொன்னாங்கன்னா ஏஆர் ரஹ்மான். அப்படியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரெண்டாவது பாட்டும் புரியல, படத்தோட மியூசிக்கும் புரியல, அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. ஒரு 7 வருஷம் அதனால மறந்துட்டாரான்னு தெரியல. அவர் ரொம்ப 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 சாதாரணமாக இருக்கிற ஒரு விஷயம். இந்த ஃப்ரீயாக மியூசிக்லாம் கிடக்கும்ல, இணையம் ஃபுல்லாக எல்லா இடங்களும் ஃப்ரீ மியூசிக் இருக்குது. அது எல்லாத்தையும் திரட்டி வச்சு நம்மளே அங்கங்கே சொறி வச்சு ஒரு பாட்டு போடுவோம்ல, அங்கே நம்ம சொறி ஆர்ஆர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி பேக் பண்ணி அயலானில் பேக் பண்ணிட்டார். ஏன்னா அயலான்னா ஏதோ பக்கத்து நாட்டுக்கு போகுது, நமக்கு இல்லை அப்படின்னு நினச்சிட்டார் போல இருக்கு. ஆனால் நீங்களும் நானும் தானே பார்க்குறோம். ஒட்டுமொத்தமாக இந்த அயலான் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஏலியனாவே பயந்து போய் எட்டி ஓச்சு எகிரி குச்சி ஓடுற காலம் போயிட்டு கட்டி பிடிச்சி பாராட்டுற மாதிரி ஆயிடுச்சு.